Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership form உடைய illustration 17th sum பார்க்கலாம். Priya and Kavita are partners. Priya draws 4,000 at the end of each quarter. Interest on drawings is chargeable at 6% per annum. Calculate interest on drawings for the year ending 31st December 2018 using average period. அதாவது பிரியா அண்ட் கவிதா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸா இருக்காங்க. அதுல பிரியான்றவங்க மட்டும் 4,000 rupees ஈச் குவார்டருக்கு வித்ட்ரா பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 6% per annum கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுல நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது எண்ட் ஆஃப் ஈச் குவார்டர். ஸோ ஒவ்வொரு குவார்டருக்கும் இவங்க எண்ட்ல 4,000 rupees வித்ட்ரா பண்ணிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த டேபிள் குவார்டர்லிக்கு நமக்கு எண்ட்ல எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் 4.5 months. ஓகேவா? Calculation of interest on drawings of Priya using average period எழுதிக்கோங்க. Total amount of drawings 1 year நம்ம 4 பிரிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு குவார்டர்லி வரும் இல்லையா? அதனால நம்ம இங்க 4 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 4,000 into 4 போட்டீங்கன்னா 16,000 rupees வரும். 4 4s are 16. இந்த 3 ஜீரோவையும் எடுத்து இங்க சேர்த்துருங்க. ஸோ 16,000 rupees வரும். If drawings are made at the end of each quarter, average period 4.5 according to the table. Okay. Interest on drawings is equals to total amount of drawings into rate of interest into average period divided by 12. இதுதான் ஃபார்முலா. டோட்டல் அமௌண்ட் நம்ம இங்க கண்டுபிடிச்சோம் 16,000 rupees. அதை எடுத்து எழுதியாச்சு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% per annum கொடுத்திருந்தாங்க. ஸோ 6/100 அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பீரியட் 4.5. ஸோ 4.5 divided by 12 அப்படின்னு போட்டுக்கணும். இங்க 2 0 நம்ம அடிச்சிடலாம். இதை நம்ம 4 டேபிள்ஸால கிராஸ் அவுட் பண்ணலாம். 4 3s are 12. இது வந்து 4 4s are 16. இந்த 0 இருக்கு மேல எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதை 3 டேபிள்ஸால ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 3 1s are 3, 3 2s are 6. இப்போ 40 into 2 பண்ணீங்கன்னா 80 வரும். 80 into 4.5 பண்ணீங்கன்னா 360 rupees வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா? Illustration 18th sum பார்க்கலாம். Vanilla and Ishwari are partners. Vanilla draws 5,000 rupees at the beginning of each year. Interest on drawings is chargeable at 4% per annum. Calculate interest on drawings for the year ending 31st December 2018 using average period. So, Vanilla and Ishwari அப்படின்றவங்க பார்ட்னர்ஸா இருக்காங்க. அதுல வெண்ணிலான்றவங்க 5,000 rupees வந்து வித்ட்ரா பண்றாங்க half yearly once. ஓகேவா? half year உடைய பிகினிங்லயே அவங்க என்ன பண்றாங்க? வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம டேபிள்ல பார்க்கலாம். ஸோ டேபிள்ல ஹாஃப் இயர்லில பிகினிங் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பீரியட் 9 months கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஆவரேஜ் பீரியடா எடுத்துக்கணும். Calculation of interest on drawings of Vanilla using average period எழுதிக்கோங்க. Total amount of drawings is equals to 5,000 into 2. 2 எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 yearக்கு அவங்க எத்தனை தடவை எடுத்திருப்பாங்க? 2 times வித்ட்ரா பண்ணிருப்பாங்க இல்லையா? அதனால இங்க 2 போட்டிருக்கோம். ஸோ 5,000 into 2 10,000 rupees வரும். If drawings are made at the end of each half year, average period is equals to 9 according to the table. Interest on drawings உடைய ஃபார்முலா எழுதிக்கோங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து 10,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% per annum கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ 4/100 அப்படின்னு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஆவரேஜ் பீரியட் வந்து நமக்கு 9. ஸோ 9/12 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ இந்த 2 ஜீரோவையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 4 1s are 4, 4 3s are 12. நெக்ஸ்ட் 3 1s are 3, 3 3s are 9. ஓகே. ஸோ 100 into 3 பண்ணீங்கன்னா 300. இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். 1 வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ அதனால இதெல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. 100 into 3 பண்ணீங்கன்னா 300 rupees வரும். ஸோ 300 rupees தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.